நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது நமக்குள்ள பல மாற்றங்கள் நடக்கும். அதில் ரொம்ப விசேஷமான ஒன்று தான் ஆன்மீக விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வு நமக்குள்ள ஏற்படும் போது நாம் காண்ற கனவுகள் வெறும் கற்பனையாக மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக மாறத் தொடங்கும். இரவு நேரத்தில் வர்ற சாதாரண கனவுகளில் இருந்து நாமளே விழிப்போடு இருக்கிற தெளிவான கனவுகள், பிரபஞ்சம் நமக்கு அனுப்புகிற ரகசிய குறியீடுகள், ஏன் நமக்கு வர்ற கெட்ட கனவுகள் மூலமா நம்ம மனசு எப்படி சுத்தமாகுதுன்னு பல ஆச்சரியமான விஷயங்கள் இதில் அடங்கி இருக்கு. நம்ம ஆழ் மனசும் பிரபஞ்சமும் கனவுகள் மூலமா நம்ம கிட்ட என்ன பேச நினைக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கனவுகள் வெறும் நம்ம மனசில் இருக்கிற குப்பைகள் இல்லை, அது பிரபஞ்சம் காட்டும் அறிகுறிகள். இந்த அற்புதமான ஆன்மீக பயணத்தை பற்றி இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி உங்களை வரவேற்கிறது. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. இதில் நாம் பார்க்க போகிற முதல் விஷயம் ஆன்மீக விழிப்புணர்வும் கனவுகளும். நமக்கு ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படும் போது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். முன்னாடிலாம் தூங்கி எழுந்ததும் கனவுகள் மறந்து போகும். ஆனால் இப்போ அப்படி இல்லாமல் கனவுகள் எல்லாமே மனசில் அப்படியே நிற்கும். இது எப்படின்னா, நாம் முழிச்சிருக்கும் போதும் சரி, கனவு காணும் போதும் சரி, மனசுக்குள்ள ஒரு அழகான நடனம் நடக்கிற மாதிரி இருக்கும். கண்ணு முன்னாடி இருந்த ஏதோ ஒரு திரை விலகிறதுனால கனவுல வர்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு அவ்வளவு தெளிவா புரியும். ஏதோ கனவு கண்டோம்னு சும்மா விட்டுறாம அதையெல்லாம் ஒரு நோட்டில் எழுதி வைக்கணும்னு தோணும். அது சாதாரண நோட்டு கிடையாது, நம்ம மனசோட ரகசிய நாட்குறிப்பு மாதிரி. இது ராத்திரி முழுக்க நமக்கு வர்ற கனவுகள்ல ஒளிஞ்சிருக்கிற ரகசிய செய்தியை கண்டுபிடிக்க இது ரொம்ப உதவியா இருக்கும். 2. பிரபஞ்சம் அனுப்பும் ரகசிய குறியீடுகள். இந்த விழிப்புணர்வு வரும்போது இந்த உலகமே நமக்காக ஒரு தனி வழியை திறந்து விட்டது போல இருக்கும். அதனால கனவு உலகத்தில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்மளால எளிமையாக கவனிக்க முடியும். கனவுகளை எழுதி வைக்கிறது சும்மா ஏனோ தானோன்னு பண்ணுற வேலை இல்லை, அது ஒரு புனிதமான பழக்கமாகவே மாறிடும். ஏதோ ஒரு புரியாத சக்தி நமக்கு கனவுல வர்ற அடையாளங்கள், காட்சிகள் மூலமா செய்தி அனுப்பும். அதோட தொடர்பு கொள்ள இது ஒரு நல்ல வழி. இந்த விசித்திரமான பயணத்துல ஒவ்வொரு கனவும் பிரபஞ்சம் நமக்கு சொல்லும் ரகசிய குரல் மாதிரி இருக்கும். நம்ம அறிவு இப்போ நல்லா விழிப்படைஞ்சு இருக்கிறதுனால அது ஒரு இசைக்கருவி போல வேலை செய்யும். அதாவது கனவு உலகத்தோட அதிர்வோட நம்ம மனசும் உடனடியாக ஒன்னா சேர்ந்துடும். 3. ஆன்மாவின் ரகசிய பயணம். நிஜ உலகத்துல பார்க்கவே முடியாத ரொம்ப வண்ணமயமான நிறங்கள் எல்லாம் நம்ம கனவுல வர ஆரம்பிக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னாடி இருந்த நம்ம கனவுகள் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் மாதிரி வண்ணங்கள் இல்லாம வெறுமையா இருக்கும். நீங்க நிறைய பேர்கிட்ட கேட்டாலும் சரி, அவங்களுடைய கனவுகள்ல வண்ணங்களை பார்க்க முடியாது, எண்களை பார்க்க முடியாது, கண்ணாடியை பார்க்க முடியாது. ஆனா ஆன்மீக விழிப்புணர்வு அடைஞ்சதுக்கு அப்புறம் இதை எல்லாத்தையும் உங்களால பார்க்க முடியும். முன்னாடி வெறும் கனவை மட்டும் எழுதி வச்ச அந்த நோட்டு இப்போ ஒரு விசேஷமான புத்தகம் மாதிரி மாறிடும். கனவு உலகத்துல நம்ம ஆன்மா எங்கெல்லாம் போகுதுன்னு காட்டுற ஒரு பதிவு தான் அது. இந்த பாதையில நாம போக போக கனவுகள் ஞாபகம் வர்ற விதமே கனவு உலகத்தோட நமக்கு இருக்கிற
ஆழமான தொடர்பை காட்டும். ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு சும்மா யோசிச்சு பார்க்கறது மட்டும் முக்கியம் இல்லை. ஒவ்வொரு கனவுலையும் இருந்த உணர்ச்சிகளையும் ஆற்றலையும் புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான விஷயமே. அந்த கனவு நோட்டில் இருக்கிற அடையாளங்களும் விசித்திரமான காட்சிகளும் நம்ம மனசோட இதுவரைக்கும் யாருமே பார்க்காத ஆழமான பகுதிக்கு கூட்டிட்டு போற வழிகாட்டி வரைபடம் மாதிரி வேலை செய்யும். 4. நட்சத்திரங்களின் நடனம் மற்றும் பிரபஞ்ச பாஷை. கனவு நோட்டுல ஒவ்வொரு நாளும் வர்ற காட்சிகள் எல்லாமே வானத்துல நட்சத்திரங்கள் ஆடுற நடனம் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பதிவும் ஒரு விசேஷமான நேரம், வித்தியாசமான ஆற்றல்கள் எல்லாம் எப்படி ஒன்னா சேருதுன்னு அது காட்டும். கனவுகள் ஒன்றும் சும்மா தற்செயலா தோன்றது கிடையாது. அதெல்லாம் ஒன்னோட ஒன்று இணைஞ்சு நட்சத்திரங்கள் மாதிரி காலம் மற்றும் இடத்தை தாண்டி ஒரு பெரிய கதையை சொல்லும். இந்த கனவு நோட்டு ஒரு பிரபஞ்ச பாஷை பேசுது. அது நம்ம வளர்ச்சி, புது கண்டுபிடிப்பு, அப்புறம் நம்ம முழிச்சிருக்கிற மனசுக்கும் கனவு உலகத்துக்கும் இருக்கிற வித்தியாசமான தொடர்பு பற்றி பேசும். இந்த பிரபஞ்ச நடனத்துல நம்ம ஆழ் மனசோட தெரியாத பக்கங்களை தேடி பார்க்க இந்த நோட்டு ஒரு திசை காட்டி மாதிரி வழிகாட்டும். கனவு நல்லா ஞாபகம் இருக்கிறது சும்மா ஒரு பக்க விளைவு இல்லை, அது ஒரு பெரிய ரகசியம் வெளிப்படும் விஷயம். 5. கனவுக்குள்ளேயே இது கனவுதான் என்று தெளிவாக உணர்வது. உங்கள எத்தனை பேர் நம்ம கனவுக்குள்ள தான் இருக்கிறோம் அப்படின்னு உணர்ந்திருக்கிறீங்க? நம்ம உள் மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ரகசியங்கள் இப்போ வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த விசித்திர பயணம் தொடரும் போது ஞாபகம் இருக்கிற ஒவ்வொரு கனவும் நம்மளை நாமே இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வழிகாட்டும். இந்த விழிப்புணர்வுக்கும் கனவுக்கும் நடுவுல ஒரு அற்புதமான விஷயம் நடக்கும். அதுதான் கனவுக்குள்ளேயே விழிப்போடு இருக்கிறது. இதை தான் நாம லூசிட் ட்ரீம்ஸ்ன்னு சொல்லுவோம். நமக்கு இப்போ அறிவு தெளிவா இருக்கிறதுனால நாம கனவு காண்றோன்ற விஷயம் கனவுக்குள்ள இருக்கும்போதே நம்ம மனசுக்கு நல்லா தெரிஞ்சிடும். கனவுக்குள்ளேயே நடக்கிற இந்த விழிப்புணர்வு நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு பெரிய வாசலா இருக்கும். மனசு இன்னும் கொஞ்சம் விழிப்படையும் போது இந்த வகையான கனவுகள் நிறைய வரும். 6. கனவு உலகத்தின் ஒரு தனி ஆற்றல். இந்த லூசிட் ட்ரீம்ஸ் எப்படின்னா, நிஜ உலகத்துக்கும் கனவு உலகத்துக்கும் நடுவில் இருக்கிற எல்லை கோடு மங்கலாகி ஒரு வித்தியாசமான புதிய உலகத்துக்குள்ள போற மாதிரி இருக்கும். இது எப்படின்னா, கனவுக்குள் நமக்கு ஒரு தனி ஆற்றல் கிடைச்ச மாதிரி இருக்கும். சாதாரண நிலையில முடியாத விஷயங்களை கூட நாம இங்க தேடி பார்த்து கத்துக்க முடியும். இந்த ரகசிய பயணத்துல ஆன்மீக தேடலுக்கு இந்த கனவு விழிப்புணர்வு ஒரு நல்ல கருவியா மாறும். நம்ம கனவு உலகம் ஒரு விளையாட்டு மைதானம் மாதிரி மாறிடும். அங்க நம்ம எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாத்தோடையும் நாமளே நேரடியா செயல்பட முடியும். இந்த ஆன்மீக விழிப்புணர்வுக்கும் கனவு விழிப்புணர்வுக்கும் இருக்கிற தொடர்பு ஒரு ரகசிய வழி மாதிரி நம்மளை பற்றி நமக்கே இன்னும் ஆழமா புரிய வைக்கும். 7. கனவு உலகத்தோடு நேருக்கு நேர் பேசுவது. நாம இந்த ஆன்மீக பாதையில பயணம் பண்ணும்போது இந்த வகையான கனவுகள் அதிகமாகிறது நம்ம அனுபவத்தை இன்னும் சிறப்பாக்கும். இது சும்மா ஏதோ வித்தியாசமான கனவு வர்றது மட்டும் இல்லை, கனவு உலகத்தோட நாமளே நேருக்கு நேர் விழிப்போடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி இருக்கும். நிஜ உலகத்தோட சட்டத்திட்டங்கள் எல்லாம் உடையிற ஒரு ஜன்னல் தான் இந்த கனவு விழிப்புணர்வு. வித்தியாசமான கனவுகளை தேடி பார்க்க இது நம்ம அழைக்குது. இந்த 2 விழிப்புணர்வும் ஒன்னா சேர்ந்து செயல்படுவது நம்ம அறிவுக்கும்
கனவு உலகத்துக்கும் நடுவில் நடக்கிற ஒரு அழகான விளையாட்டு. ஒவ்வொரு தெளிவான கனவும் நம்ம மனசுல பூட்டி வச்சிருக்கிற ரகசிய அறைய திறக்கிற சாவி மாதிரி இருக்கும். 8. எல்லைகளை தாண்டிய சுய கண்டுபிடிப்பு. இது நம்ம முழிச்சிருக்கிற மனசையும் கனவு காண்ற மனசையும் இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி. இதனால கனவு உலகத்துல ஒரு தெளிவான குறிக்கோளோட நம்மளால பயணம் செய்ய முடியும். இந்த ரகசிய தொடர்பை நாம ஆழமா பார்க்கும்போது இந்த கனவு விழிப்புணர்வு நம்ம ஆன்மீக பயணத்தோட ஒரு முக்கியமான பகுதியா மாறிடும். இது சும்மா ஒரு விசித்திரமான பக்க விளைவு கிடையாது. சாதாரண அறிவோட எல்லைகளை தாண்டி சுய கண்டுபிடிப்புக்கும் ஆராய்ச்சிக்கும் வழிகாட்டுற ஒரு நல்ல விஷயம். இந்த பயணத்துல கனவு அடையாளங்களை நாம புரிஞ்சுக்கிற விதம் அப்படியே மொத்தமா மாறும். உங்கள எத்தனை பேருக்கு தெரியும், நாம அனுபவிக்கிற பல விஷயங்கள் பல அறிஞர்களோட கனவுகள்ல வந்த கண்டுபிடிப்புன்னு? 9. ஆன்மா பேசும் அடையாள மொழி. நம்ம மனசு முதிர்ச்சி அடைய அடைய கனவுல வர்ற அடையாளங்களோட பாஷை நமக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். இந்த அடையாளங்கள் எல்லாமே நம்ம ஆத்மா அல்லது அந்த இறைவனோடு தொடர்பு கொள்ற ஒரு வழி மாதிரி. நம்ம ஆன்மீக பாதைக்கு இது பெரிய உண்மைகளை கொடுக்கும். நம்ம அறிவு வளர வளர கனவு அடையாளங்களோட அர்த்தம் இன்னும் ஆழமா புரியும். நம்ம மனசோட ஆழமான பகுதியில இருந்து வர்ற தூதுவர்கள் தான் இந்த அடையாளங்கள். கனவு உலகம்ங்கிறது இந்த அடையாளங்களும் ஆன்மீகமும் ஒன்னா கலக்கிற ஒரு இடம். ஒவ்வொருத்தரோட ஆன்மீக பயணத்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு தனி மொழி அங்க உருவாகும். 10. புதிய மொழியை கற்றுக்கொள்வது போலதான். நாம இத தனியா தேடி பார்க்கும்போது இந்த கனவு அடையாளங்கள் மாறுவது நமக்கு நல்லாவே தெரியும். இது ஒரு புதிய மொழிய கத்துக்கிறது மாதிரி தான். ஆனா இது உவமைகள் மற்றும் காட்சிகள் மூலமா பேசும். ஆன்மீக உலகத்தோட ஆழமான தொடர்பை ஏற்படுத்த இந்த அடையாளங்கள் ஒரு வழிகாட்டி பலகை மாதிரி உதவி செய்யும். ஆன்மீக விழிப்புணர்வுக்கும் கனவு அடையாளங்களுக்கும் நடுவுல இருக்கிற இணக்கத்துல ஒவ்வொரு கனவும் இந்த அர்த்தமுள்ள அடையாளங்களால நெய்யப்பட்ட ஒரு அழகான ஆடை மாதிரி இருக்கும். கனவோட மேலோட்டமான கதையை மட்டும் பார்க்காம அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ரகசிய செய்தியையும் வழிகாட்டுதலையும் கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான நோக்கம். 11. உள்ளுக்குள் வளரும் கண்ணாடி. இந்த மொழியை புரிஞ்சுக்கிறது நம்ம ஆன்மீக பயணத்தோட ஒரு முக்கியமான பகுதி. இரவு நேரத்துல நடக்கிற இந்த அடையாள பேச்ச நாம நல்லா பேச கத்துக்கிற ஒரு முறைதான் இது. நம்ம ஆழ் மனசை பற்றியும் ஆன்மீக தொடர்பை பற்றியும் பெரிய உண்மைகளை புரிய வைக்க இந்த அடையாளங்கள் ஒரு நல்ல வழிகாட்டிகளாய் இருக்கும். ஆன்மீக விழிப்புணர்வோட அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது இந்த கனவு அடையாளங்கள் நம்ம ஆழ்மன வளர்ச்சியை காட்டுற ஒரு கண்ணாடியா மாறும். நம்ம கனவுகள் சும்மா ஏதோ சம்பந்தமே இல்லாத காட்சிகள் கிடையாது. அதெல்லாம் ஆன்மீக அறிவால் நெய்யப்பட்ட ஒரு அழகான போர்வையின் இலை மாதிரி இருக்கும். 12. கெட்ட கனவுகள் வந்தால் பயப்படாதீர்கள், அது ஒரு சுத்தப்படுத்தும் வேலை. இந்த அடையாள மொழி ஒரு கருவியா மாறி நம்ம ஆன்மீக விழிப்புணர்வோட சிக்கலான பாதையில ஒரு தெளிவான புரிதலோட பயணம் செய்ய உதவி செய்யும். இந்த விழிப்புணர்வு அற்புதமான கனவுகளை கொடுத்தாலும் சில நேரங்கள்ல பயங்கரமான நிம்மதியை கெடுக்கிற கெட்ட கனவுகள் கூட வரலான்றத நாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த தீவிரமான சவாலான கெட்ட கனவுகள் எதுக்கு வருதுன்னா நம்ம ஆழ் மனசுல இருக்கிற எதிர்மறை உணர்ச்சிகளை கையாண்டு வெளியே தள்ளுறதுக்கு தான்.
இது நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கும் மன அமைதிக்கும் ரொம்பவே முக்கியம். இந்த பாதையில போகும்போது கெட்ட கனவுகள் வர்றது நம்ம ஆழ்மன மாற்றத்துக்கான ஒரு வாசலா மாற வாய்ப்பு இருக்கு. 13 இருண்ட பக்கங்களை எதிர்கொள்ளும் தைரியம். இந்த நிம்மதி கெடுக்கும் கனவுகள் நமக்குள்ளே இருக்கிற விஷயங்களை ஆராயவும், ரொம்ப நாளா அடக்கி வச்சிருக்கிற உணர்ச்சிகளை விடுவிக்கவும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பயத்தையும் தீராத பிரச்சனைகளையும் காட்டுற ஒரு கண்ணாடியா இது வேலை செய்யும். நமக்குள்ளே இருக்கிற இருண்ட பக்கங்களை நேருக்கு நேர் பார்த்து பயணம் செய்ய இது நம்மளை அழைக்குது. ஆன்மீக வளர்ச்சியில கெட்ட கனவுகள்ன்றது வெறும் தொந்தரவு கிடையாது. அதுவும் நம்ம சுய கண்டுபிடிப்போட ஒரு பகுதி தான். நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் முழுமையான குணம் கிடைக்கிறதுக்கு இந்த இருண்ட கனவு அனுபவத்தை தைரியமா ஏத்துக்கிறது ஒரு முக்கியமான படி. 14 இருண்ட அறைக்குள் பாயும் வெளிச்சம். இந்த விழிப்புணர்வு நேரத்துல வர்ற சவாலான கனவுகள் நம்ம சுய வளர்ச்சியோட கதையில ஒரு முக்கியமான அத்தியாயம். ஒவ்வொரு கெட்ட கனவும் ஒரு இருண்ட அறை மாதிரி. அங்க நம்ம சுய பரிசோதனை அப்படின்ற வெளிச்சத்தை பாய்ச்சும் போதுதான் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உண்மைகளும் வளர்ச்சியும் நமக்கு தெளிவா புரியும். நமக்குள்ள இருக்கிற இருண்ட பக்கங்களை எதிர்கொண்டு அது இருக்கிறத ஒத்துக்கிட்டு அதற்குள்ள மறைஞ்சிருக்கும் ஒரு நல்ல ஆற்றலை கண்டுபிடிக்கிற முறை தான் இது. இந்த இரவு பயணத்துல கெட்ட கனவுகள் ஒன்றும் நம்ம தடுக்கிற முட்டுக்கட்டை கிடையாது. அது நம்ம ஆழ் மனசோட ஆழத்திற்கு செல்ல நமக்கு கிடைக்கிற ஒரு அழைப்பு. 15 கெட்ட கனவுகள் இப்போது நம்மளுடைய கூட்டாளி. மனசுக்குள்ள புதைஞ்சு கிடக்கிற பயம், கவலை எல்லாத்தையும் வெளியே தள்ளி மனசை சுத்தம் பண்ண இது ஒரு நல்ல வாய்ப்பா மாறும். கெட்ட கனவுகள் நம்ம எதிரி கிடையாது. ஆன்மீக குணம் கிடைக்கிறதுக்கு நமக்கு உதவி பண்ணுற ஒரு கூட்டாளி மாதிரி இருக்கும். கனவுல இருக்கிற இருண்ட பக்கங்களை நாம கையாளும் போது கெட்ட கனவுகளை பார்த்து பயப்பட தேவையே இல்லை. அதை அப்படியே ஏத்துக்க பழகிடுவோம். அதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற ரகசியங்களை புரிய வைக்கிற அமைதியான ஒரு ஆசிரியர் மாதிரி இருக்கும். நம்ம ஆன்மீக பயணத்துக்கு தேவையான பாடங்களை அது நமக்கு கற்றுக் கொடுக்கும். நம்ம கனவுகள் இப்போ நம்ம வளர்ச்சியை காட்டுற ஒரு விசேஷ கண்ணாடியா மாறிடும். கனவை நினைவுல வச்சுக்கிறது இப்போ சும்மா ஒரு விஷயம் இல்லை. இரவு காட்சிகளில் ஒளிஞ்சிருக்கிற ரகசிய செய்தியை கண்டறியும் ஒரு நல்ல பயிற்சியா மாறிடும். 16 கடைசி வரைபடம். நம் வாழ்க்கையின் அற்புதமான திரை. ஆன்மீக விழிப்புணர்வுக்கும் கனவு விழிப்புணர்வுக்கும் இருக்கிற தொடர்பு ஒரு விசித்திரமான அனுபவத்திற்கு வழிவகுக்கும். நிஜத்துக்கும் கனவுக்கும் நடுவில் இருக்கிற கோட்டை அழிச்சிடும். இந்த தெளிவான கனவுகள் அறிவை திறந்து ஆன்மீக வளர்ச்சியை அதிகமாக்குற சாவி மாதிரி வேலை செய்யும். கனவு அடையாளங்களோட பாஷை நமக்கு புரியும் போது கனவுங்கிறது நம்ம ஆன்மாவோட பேசுற ஒரு அடையாள பேச்சா மாறிடும். இந்த அடையாளங்கள் நமக்கு வழிகாட்டி ஆன்மீக பயணத்துல நம்ம தொடர்பை இன்னும் ஆழமாக்கும். கெட்ட கனவோட இருண்ட பக்கத்துல கூட நல்ல பாடங்கள் இருக்கு. அதெல்லாம் ஆழ்மன மாற்றத்துக்கான வாசல் மாதிரி. புதைந்து போன உணர்ச்சிகளை வெளியே தள்ள நமக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த இருண்ட கனவுகளை ஏத்துக்கிறது நம்ம ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த இரவு அட்வென்ச்சர்ஸ்ல நம்ம கனவு வெறும் கதை கிடையாது. அது நம்ம சுய கண்டுபிடிப்போட மிக முக்கியமான பகுதி. நமக்குள்ளே இருக்கிற ரகசியங்களை உடைச்சு அறிவு பாதையில நம்மளை அழைத்து சென்று நம்ம ஆன்மீக தேடலோட பெரிய திரையில
ஒரு அழகான வண்ணத்தை இந்த கனவுகள் சேர்க்குது. நான் மறுபடியும் சொல்றேன், கனவுகள் வெறும் சாதாரண விஷயம் இல்லை. அது நம்ம ஆன்மீக விழிப்புணர்வோட இணைஞ்சிருக்கிறதுனால வர்ற பிரபஞ்சத்தின் அறிகுறிகள். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு அற்புதமான பதிவு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை இது உங்கள் ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி.